ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது விஸ்வாசல் கேமிங். நம்ம வந்து இப்போ கிரானி 1ல் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறது. ஈஸி மோடில் தான் பண்ண போகிறது. முதல்ல கார் எஸ்கேப்புக்கு 7 பொருள் தேவை. சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைச்சிடுச்சு, கார் பேட்ரி. இது அந்த 7 பொருளையுமே நான் ஸ்க்ரீனில் போடுறேன். 7 பொருளையும் நீங்கள் பாருங்கள். சரி, இந்த ஜால் என்ன இருக்குது? ஒயர் கட்டர். கிரானி வந்து ஒன்று இந்த ரூம் வழியாக வரும், இல்லைன்னா கார் ஷெட்டுலேருந்து வரும். பார்த்து போங்க, இல்லைன்னா அடிச்சிடும். நிறைய தடவை என்னையே இதே மாதிரி தான் அடிச்சிருக்குது. சரி, நம்ம வந்து கார் ஷெட்டுக்கு போகிற வழியில் பூண்டுட வேண்டியது தான். சரி, முதல்ல இந்த கார் பேட்ரி தூக்கிட்டு போய் கார் ஷெட்டில் வச்சிடலாம். இந்த ஜாலை ப்ளக்கும் கிடைச்சிடுச்சு நம்மளுக்கு. இப்போ காசுக்கே நம்மளுக்கு 2 பொருள் கிடைச்சிடுச்சு. இன்னும் 5 பொருள் தான் தேவை. லக்கு தான் போல நம்மளுக்கு இன்றைக்கி. ஷார்ட் கன்னுக்கு ஒரு பார்ட்டும் கிடைச்சிடுச்சு. சரி, வச்சுட்டு இந்த ப்ளக் எடுக்க போகலாம். சரி, முதல்ல இந்த டெடிபியர் ரூம்லேயும் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சில நேரத்தில் இந்த டெடிபியர் ரூமில் தான் முக்கியமான பொருள்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு பார்ட் இருக்குது, இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேஸ்ட்டு தான். இந்த டெடிபியர் ரூமில் கூட சில நேரத்தில் பேட்ரிலாம் இருக்கும், பார்த்தே. சரி, இந்த கன் பாசிட்டிவ் தூக்கிட்டு போய் வச்சிடலாம். வச்சுட்டு அந்த ஸ்பார்க்கு ப்ளக்கையும் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம். முதல்ல நான் விளையாடினது கிரானி 2 தான். கிரானி 2 டோர் எஸ்கேப் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். செகண்டாக தான் நான் கிரானி 1 விளையாடினேன். நான் வந்து இன்னும் கிரானி 1ல் வந்து அந்த ஸ்பைடர் எஸ்கேப்பு அப்புறம் டோர் எஸ்கேப் 2த்தையும் போடுறேன். ஷார்ட் கன்னோட பாசிட்டிவ் வச்சாச்சு. இப்போ ப்ளக்கையும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிடுறேன். இந்த ஒயரில் கரெக்டாக வைக்கணும். இதையும் செட் பண்ணிட்டாச்சு. அதே மாதிரி வெளியே தான் நான் கேஸோலின் பார்த்தேன். நம்ம கார் எஸ்கேப்புக்கு கேஸோலினும் தேவை. நம்மளுக்கு 7ல் 4 பொருள் இன்னும் கிடைக்கணும். 3 பொருள் கிடைச்சிடுச்சு. கேஸோலினை வந்து ஊற்றணுன்னா நம்மளுக்கு கார் கீ தேவைப்படுது. கிரானி கிட்டேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி இந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த புக்கு இருந்தால் தான் ஸ்பைடர் கீயே எடுக்க முடியும். இந்த கிழவி வேறு என்னை துரத்திக்கினே இருக்குது. கன்று மட்டும் கிடைக்கட்டும், கிழவிக்கு சங்கு ஊதிடலாம். முதல்ல தூக்கிட்டு போய் அந்த ஒரு லிவர் ஆட்டம் இருக்கும், அதை பிடிச்சி இழுக்கணும். எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இதை பிடிச்சி இழுத்துட்டு இந்த புக்கை தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தாலே போதும், அந்த கிழவி அதோட வாயில் இருக்க ஸ்பைடர் கீழே வந்து கீழே கக்கி வச்சுருக்கோம். இந்த காக்கா ரூம்லேயும் வந்து பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு முக்கியமான அந்த 2 அந்த நம்பர் மட்டும்தான் கிடைச்சிடுச்சு. அடுத்தது வந்து அந்த ஸ்பைடர் குட்டி ஸ்பைடர் கிட்ட போய் அந்த ஃப்ரெஞ்சு எடுத்து தான் அந்த பக்கு போட்டு இப்போ வந்து பாத்தி கூட வந்து ஒரு ஓடி பூச்சி விளையாடலாம். பாத்திவா நம்மளே தான் துரத்திக்கின்னு தான் வருது. டேய் ஓடாதடா நெலிசா. கிழவி வேறு நம்மளே தான் துரத்திக்கின்னு தான் இருக்குது. ஓ, ஷார்ட் கனுக்கு ஒரு பார்ட்டும் கிடைச்சிடுச்சு. கிழவி எங்கே இருக்குது? அங்கேருந்து வருது. ஏய், என்கிட்ட வந்து வச்சமா மாற்றிக்கினியா ஈஸா? முடிஞ்சால் என்னை புதிது கிழவி. ஓவராக தான் வீரவசனம்லாம் பேசுது. சரி, நம்ம கார் ஷெட்டு உள்ளே போய் கிழவியை கூத்துட்டு போயிடலாம். கூத்துட்டு போய் சங்கு ஊத போகிறது இப்போ கிழவிக்கு. அவன் எங்கே போனான்? ஆலையை காணுமே. கீழே தாண்டி இருக்குதான் கிழவி. முடிஞ்சால் என்னை வந்து அடி. வருதா வரலையா கிழவி? நம்ம இதை வந்து நல்லா தள்ளி தள்ளி சவுண்டு கிளப்பலாம். வந்துடுச்சு கிழவி. சாவு. பேராண்டி, என்னை ஏன் போட்டு தள்ளின? அப்போ தாண்டி போட்டு தள்ளுவேன். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பாதி வேறு இங்கேயே இருக்குதே, போகவே உதவே மாற்றுதே. பாதி வச்சு நோட்ட வேண்டியது தான். பா, இது செத்தாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குதே இந்த கிழவி. நம்ம இந்த ஷார்ட் கன்னை தூக்கிட்டு போய் மேலே இருக்க அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுப்போம். அவள் தான் கீழே விழுந்துடுச்சு. எடுத்துக்கிட்டு போய் காருக்கு கீழே ஒரு இடம் இருக்கும், அதை போய் ஓப்பன் பண்ணலாம். கார் ஷெட்டுக்கு அடியில் இருக்க இது உள்ள பேர்லாக் கீ தான் இருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணலாம். என்னடா பேர்லாக் கீயை காணும்? பேர்லாக் கீயே காணும். இனிமேல் இந்த ஸ்க்ரூ டிரைவராக ஸ்பைடர் ரூமில் போய் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்பைடர் ரூமுக்கு போக வேண்டிய இடத்துல வந்து இதை தூக்கி போட்டுடலாம். மேலே போய் அந்த கிழவி வந்து என்னத்துக்கு அந்த கீயை வந்து கக்கிட்டு இருக்கும். போய் அந்த கீயை முதல்ல போய் எடுத்துடலாம். கீயை வந்து கீழே தான் இந்த கிழவி கக்கி வச்சிருக்குது.
நான் வந்து இப்போ ஸ்க்ரூ டிரைவரோட ஸ்பைடர் கீயை போட்டு ஸ்பைடர் ரூம்லேயே நான் வந்து இறங்கிட்டேன். ஸ்பைடருக்கு வந்து இப்போ ஆட்டம் காமிச்சிக்கின்னு இருக்கேன். இது என்ன வேஸ்ட்டு பொருளாக தான் கிடைக்குது. ஓடிட வேண்டியது தான். இதுதான் ஓடி இது உள்ளே என்னதான் இருக்குது. நம்ம தேடி வந்த ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது இங்கே தான் இருக்குது. என்ன பொருள் இருக்குமோ. அங்கே பேடில் கீ இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருள் தான். இதை தூக்கிட்டு போய் காசு ஷெட்டுக்கு போகிற ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் தூக்கிட்டு போய் தான் போத்தாகணும். முதல்ல வருது ஓட வேண்டியது தான். இந்த ஓட்டவில் போய் ஒளிவோம். இந்த ஓட்டவில் எதுக்கு தான் அந்த இது இருக்குது, அந்த லிஃப்ட்டு மேலே ஏறிடலாம். வருங்க பார்த்துப்போம். இப்போ ஓடிடலாம். ஓடு 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 க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் இங்கே வந்த உடனே தப்புனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ஸ்பைடர் பார்த்தா துரத்திக்கின்னு வரும். பொறுமையாக மேலே இப்போ இந்த டப்பாவோட நம்பரை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது ஞாபகம் இருக்கா? இப்போ அதில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் தப்பான நம்பரை ஓப்பன் பண்ணால் பாம்பு வெடித்து நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. நம்மளுக்கு தேவையான 2வது பொருளும் கிடைச்சிருக்குது. இப்போதைக்கு நம்மள்கிட்டே 2 பொருள் இருக்குது. இதை தூக்கிட்டு வந்து கார் ஷெட்டில் வச்சிடலாம். கார் ஷெட்டுக்கிட்டேயும் வந்துட்டேன். நான் வந்து முன்னாடியே பேட்லாக்கியை வந்து தூக்கி போட்டுட்டேன். இங்கே தான் கிராணி இருக்குது. சரி போயிட்டு இருக்கோம். குதிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தான் குதிச்சாச்சு. பின்னாடி யாரோ நம்மளை துரத்துற மாதிரியே இருக்குது. கிராணி தான் மாற்றி இருந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஓடிடுவோம் இந்த இடத்த விட்டுட்டு. ஓடு 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 அவள் தான் இந்த ஓட்டவில் பூந்து நம்மளோட சீக்ரெட் பிளேஸ் வழியாக வெளியே வந்ததெல்லாம். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னா இங்கே ஒரு இது இருக்குதுல்ல, இதை தான் நம்ம ஸ்பின் பண்ணணும், சுற்றணும். சுற்றிட்டு உடனே அந்த கிணத்தூர்லேருந்து ஏதாவது பொருள் கிடைக்கும். ஹேமர் தான் கிடைச்சிருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் தப்புன்னு வந்து பெட்டிலேருந்து எழுந்திக்கிறேன்னு. நம்மளை வந்து கிராணி வந்து அடித்து படுக்க போட்டுச்சு. அந்த வீடியோவெல்லாம் நான் வந்து காமிக்கலை. கீழே போட்ட கன்னை வந்து எடுத்துக்கின்னு கிராணியை போடலான் தான் வந்தேன். ஆனால் என்ன புல்லெட் இல்லை. புல்லெட் எங்கே இருக்குதுன்னு போய் நம்ம தேடலாம். புல்லெட் இங்கே தான் இருக்குது. கிராணிக்கு சங்கு ஊதிடலாம். எங்கம்மா இருக்கிற கிராணி? இங்கே தானே அவன் வெளியே போனான். எங்கே போனான்? கிழவிக்கு வந்து சமயம் மோளம் அடித்து பால் ஊற்றியாச்சு. அவள் தான் நம்ம இப்போ வந்து அந்த ஹேமரை வச்சு மேலே இருக்க இடத்த வந்து ஓப்பன் பண்ணலாம். முதல்ல நம்ம கன்னை வந்து புல்லெட்டை ரீலோட் பண்ணியே போட்டு வச்சுருப்போம். இங்கேருந்து ஒயர் கட்டர் நம்மளுக்கு முக்கியம். அதை தூக்கிட்டு போய் நான் முதல்ல மேலே போட்டுடுறேன். மேலே போட்டுட்டு கீழே இருக்க ஹேமரையும் தூக்கின்னு வந்துடுறேன். தூக்கிட்டு வந்து அங்கே இருக்க அந்த 3 கட்டையை வந்து எடுப்போம். உள்ளே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். உள்ளே என்ன இருக்குது? வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு எதுவுமே இங்கேருந்து கிடைக்கல. இங்கே இருக்க கட்டையை தூக்கிட்டு வந்து இங்கே இந்த இடத்துல போட்டுடலாம். போடலைன்னா நீங்கள் வந்து கீழே விழுந்து அவுட் ஆகிடுவீங்க. வந்து எஸ்கேப் ஆகிடும். அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த இரும்பு கம்பி உள்ள ஏதாவது பொருள் இருக்கும். அதை எடுக்கணுன்னா உங்களுக்கு இந்த ஒயர் கட்டர் தேவை. இதை வச்சு அறுத்துட்டு உள்ளே இருக்க பொருளை எடுத்துகிட்டு வந்துடணும். ஆனால் என்ன இந்த கேட்டு தான் மோதிக்கும். அதோட ஸ்க்ரூவெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க. இங்கே இருக்க ஷார்ட் கன்னை ஏன் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, கிழவி வந்து தப்புன்னு வந்து துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. கிழவியை போட்டு தள்ளிடலாம். சாவு கிழவி இப்போ வந்து நம்மள்கிட்ட 4 அடி வாங்குது. இங்கே இருக்க சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் கார் ஷெட்டுக்கு மேலே இருக்க இடத்துல இருக்க இந்த சேஃப் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கார் கீயும் கிடைச்சிடுச்சு. உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைச்சிடுச்சு. ஆனால் இன்னும் இன்ஜின் பார்ட் மட்டும்தான் கிடைக்கல. அது எங்கே இருக்குன்னே தெரில. சரி முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது. முதல்ல இந்த பேட்லாக் கீயை எடுத்து இதை ஷெட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ உங்களுக்கே ஒரு அதிர்ச்சி ஆகும். ஏன்னா ஷெட்டுக்கு பின்னாடி வெளியே ஒன்று இடம்லாம் இருக்காது. கல்லை போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க செவுரை. எப்போ தான் வெளியே போகிறதுனே தெரில. அது மட்டும் இல்லை, நான் வந்து 2வது தடவையும் நான் ஸ்பைடர் ரூம் உள்ளலாம் போய் இந்த இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் ஸ்பைடர் ரூம்லேயே இது இல்லை. ஸ்பைடர் ரூமுக்கு போகிற இடத்துல தான் இந்த இன்ஜின் பார்ட் வந்து இருந்துருக்குது. எனக்கு இது வரையும் தெரியவே இல்லை. கடைசியாக தேடி பல நிமிஷம் கழித்து தான் நான் வந்து இதை கண்டுபிடிச்சேன். சரி முதல்ல கிழவிக்கு திரும்பி சங்கு ஊதணும். நம்ம எல்லா பொருளையும் செட் பண்ணியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி கிழவிக்கு பாதியை ஏற்றிடலாம். சாவு அவ்வளோதான். கிழவியையும் போட்டு தள்ளியாச்சு. இங்கே இருக்க காருக்கு எடுத்துகிட்டு போய் கிளம்பிடலாம். நான் பண்ண மாதிரி பண்ணால் கூட நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். எங்கே தான் டோர் இருக்குது? இது என்ன இந்த பக்கத்தில் ஏதோ உட்கார முடியுமா?
என்னடா கடைசியில் உட்காரக்கும் முடியல. சரி அந்த பக்கம் போகலாம். உள்தான் உட்காந்த உடனே நம்ம அந்த செவுரை உதைக்கணும். ரிவர்ஸ் எடுத்துட்டு திரும்பி ஃபார்வேர்டு எடுக்கணும். திரும்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு திரும்பி முன்னாடி அடிக்கணும். திரும்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு திரும்பி அடிச்சோம்னா நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். ஆனால் இந்த தகர டப்பா காரு போய் அந்த செவுரை உதைக்கலாம். சரி நம்ம கிராணி 1ல் கார் எஸ்கேப்பையும் முடிச்சாச்சு. வேறு என்ன எஸ்கேப்பு பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்மளோட விஷுவல் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.